வணக்கம். டான் தமிழொலியின் காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். சிறுவர்களுக்கு கட்டாய கல்வியை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள சிறுவர்களை தொழில்களில் ஈடுபடுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். வீதிகளில் யாசகம் பெறும், வர்த்தகம் செய்யும் மற்றும் பிற பாதுகாப்பற்ற வேலைவாய்ப்பு துறைகளில் ஈடுபடும் சிறுவர்களுக்கு தற்காலிக நன்கொடைகளை வழங்குவதற்கு பதிலாக கல்வி மற்றும் சமூக பாதுகாப்பு உரிமைகளுக்கான அவர்களின் உரிமைகளை உறுதி செய்வதை எங்கள் அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த சேவைகளை மிகவும் தரமானதாக மாற்றுவதற்கான எதிர்கால திட்டங்கள் குறித்து பெண்கள் மற்றும் சிறுவர்கள் விவகார அமைச்சு, தேசிய சிறுவர்களின் பாதுகாப்பு ஆணையம், நன்னடத்தை மற்றும் சிறுவர்கள் பாதுகாப்பு சேவைகள் மற்றும் ஊடகங்கள் இணைந்து செயல்பட்டன. மேலும் இதன் நோக்கம் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது ஆகும். சிறுவர்களுக்கு கட்டாய கல்வியை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். கொழும்பு மாநகர சபையில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்க தயார் என பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. கொழும்பு மாநகர சபைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி சிறந்த நபர் ஒருவரை மேஜராக பெயரிடும் பட்சத்தில் நிச்சயமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு ஆதரவளிக்கும் என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையில் மேயர் தெரிவின் போது பொதுஜன பெரமுனவின் நிலைப்பாடு தொடர்பில் குறிப்பிடுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு ஆளும் அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதனால் எதிர்க்கட்சி என்றால் மாநகர சபையில் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்கிறோம். தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கு எதிர்க்கட்சியிலிருந்து அதிக உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பது ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்தாகும். அதனால் ஆட்சி அமைப்பது தொடர்பான பிரதான பொறுப்பு இருப்பது அவர்களுக்காகும். அது தொடர்பில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றாலும் ஐக்கிய மக்கள் சக்தியால் மாநகர மேஜராக பெயரிடப்படுபவர் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேர்மையானவராக இருக்க வேண்டும் என்பதுடன் ஊழல் மோசடியுடன் தொடர்பற்றவராக இருந்தால் நிச்சயமாக மேயர் தெரிவில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சிக்கு ஆட்சி அமைக்க முடியுமாகும். ஐக்கிய மக்கள் சக்தி பெயரிடம் மேயருக்கு நாங்கள் ஆதரவளிப்பது ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பது என்ற அடிப்படையில் அல்ல, மாறாக எதிர்க்கட்சி உறுப்பினர் என்ற அடிப்படையில் ஆகும். அதனாலே மேஜராக பெயரிடும் போது வேறு சர்ச்சைகளுக்கு ஆளாகாத அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியுமான நபரை நியமிக்குமாறு தெரிவித்து வருகின்றோம். அதனால் கொழும்பு மாநகர சபை எதிர்வரும் 16ஆம் தேதி மாநகர ஆணையாளர் தலைமையில் கூடி மேயர் தெரிவு இடம்பெற இருக்கிறது. அதன்போது நாங்கள் தெரிவித்தது போல ஐக்கிய மக்கள் சக்தி சிறந்த நபர் ஒருவரை மேஜராக பெயரிடும் பட்சத்தில் நிச்சயமாக பொதுஜன பெரமுன எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு ஆதரவளிப்போம் என சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். வடமாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரமோ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வட மாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மேல்நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேல் சப்ரமு, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இதனால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சிலாபம் முதல் புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கிரசுத்துறை வரையிலும், காலி முதல் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்பிராந்தியங்கள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கடற்படை மற்றும் கடற்றொழிலாளர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த கடல் பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வவுனியா மன்னார் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 3 படுகாயமடைந்துள்ளனர். வவுனியா மன்னார் வீதியில் 2 மோட்டார் சைக்கிள்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா மன்னார் வீதியில் காமினி மகா வித்தியாலயம் முன்பாக நேற்று மாலை குறித்த விபத்து சம்பவித்துள்ளது.
வவுனியா குருமன்காடு பகுதியிலிருந்து கண்டி வீதி நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் காமினி மகாவித்தியாலயம் முன்பாக பூங்கா வீதியில் திரும்ப முற்பட்ட வேளை குறித்த மோட்டார் சைக்கிளின் பின்னால் வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து ஏற்பட்டது. குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் பயணித்த பெண் உட்பட 3 படுகாயம் அடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் மாநகர சபையின் முதல்வர் தெரிவு இன்று இடம்பெற உள்ளது. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் புதிய முதல்வரை தெரிவு செய்வதற்கான போட்டியில் 3 கட்சிகளிலிருந்து வேட்பாளர்கள் களமிறங்க உள்ளனர். மாநகர சபை முதல்வரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்று மாநகர சபை சபா மண்டபத்தில் இடம்பெற உள்ளது. 45 உறுப்பினர்களை கொண்ட யாழ்ப்பாணம் மாநகர சபையில் 23 ஆசனங்களை வைத்திருக்கும் கட்சியை ஆட்சி அமைக்க முடியும். எந்தவொரு கட்சியும் அறுதி பெரும்பான்மையை கொண்டிருக்காத நிலையில் கட்சிகள் கூட்டுக்களை அமைத்து ஆட்சியை அமைக்க உள்ளன. உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழிசு கட்சி 13 ஆசனங்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 12 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 10 ஆசனங்களையும், ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா 4 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா 1 ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளன. இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தேசிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் மாநகர சபை முதல்வர் பதவிக்காக போட்டியிட உள்ளன. தமிழரசு கட்சியின் சார்பில் முதல்வர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனின் பெயரையும், பிரதி முதல்வர் பதவிக்கு இம்மானுவேல் தயாளனின் பெயரையும் பரிந்துரைக்க கட்சி தீர்மானித்துள்ளது. தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கொள்கை கூட்டின் முதல்வர் வேட்பாளராக கனகையா ஸ்ரீ கிருஷ்ணகுமாரும், பிரதி முதல்வர் வேட்பாளராக துணை ஈசனும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் முதல்வர் பதவிக்கு சுந்தரமூர்த்தி கபிலன் போட்டியிடுவார் என அக்கட்சியின் யாழ் மாவட்ட நிறைவேற்றுக் குழு உறுப்பினரும் அமைச்சருமான ஈனா சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான ஈனா சந்திரசேகர், தெல்லிப்பளை பிரதேச செயல ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீபவானந்த ராஜா, தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் ஆகியோரின் பங்கேற்புடன் கூட்டம் நடாத்தப்பட்டது. இதில் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டன. வீதி விபத்துக்கள் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கு யாழ்ப்பாணம் உடுப்பட்டியில் இடம்பெற்றது. வீதி விபத்துக்கள் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கு நேற்று யாழ்ப்பாணம் உடுப்பட்டி மகளிர் கல்லூரியில் இடம்பெற்றது. கல்லூரி முதல்வர் ராஜ்யலட்சுமி சுப்பிரமணிய குருக்கள் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் யாழ்ப்பாணம் பொதுனா வைத்தியசாலை நரம்பியல் சத்திர சிகிச்சை நிபுணர் ஆதித்தன் பங்கேற்றார். வீதி விபத்துக்களை தடுப்பது, வீதியில் பயணிக்கும் போது அவதானமாக பயணித்தல், வீதி விபத்து ஏற்பட்டால் ஒருவரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்குரிய வழிமுறைகள் என பல்வேறு விழிப்புணர்வு கருத்துக்களை நரம்பியல் நிபுணர் ஆதித்தன் தெரிவித்தார். இதில் பாடசாலை மாணவர்கள், அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்றனர். உலகளாவிய போரா மாநாடு மற்றும் கண்காட்சி தொடர்பில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இலங்கையில் இடம்பெறவுள்ள உலகளாவிய போரா சமூகத்தின் ஆன்மீக மாநாடு மற்றும் கண்காட்சியை வெற்றிகரமாக நடாத்துவதற்கு அவசியமான முழுமையான ஆதரவை வழங்குமாறு ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமாநாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். உலகளாவிய போரா மாநாடு மற்றும் கண்காட்சி தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். போரா சமூகத்தின் ஆன்மீக மாநாட்டுடன் இணைந்த வகையில் எதிர்வரும் 27ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரை போரா சமூகத்தின் ஆன்மீக தலைவர் ஜயதினா முபதல் ஜெயபுதீன் ஜாகிர் பங்கேற்புடன் கொழும்பு பம்பலப்பட்டி போரா பள்ளிவாசல் மற்றும் இலங்கை கண்காட்சி மற்றும் மாநாட்டு மண்டபத்தை மையப்படுத்தி இந்த போரா மாநாடு மற்றும் கண்காட்சி நடத்தப்பட உள்ளது.
இந்த கண்காட்சி மற்றும் மாநாட்டுக்காக இந்தியா உட்பட பல நாடுகளில் இருந்து சுமார் 15,000 போரா சமூகத்தினர் வருகை தர இருப்பதனால் அவர்களுக்கான விமான நிலைய வசதிகள் உட்பட அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளையும் வழங்குதல் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் வெளிநாட்டு தலைவர்கள் அமைச்சின் செயலாளர் அருணி ரணராஜா, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோசன் கமகே, ஆன்மீக தலைவர், போரா சமூகத்தின் ஆன்மீக தலைவர் பலர் என கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழி விவகாரம் நீதியை நிலைநாட்டத்தக்கதாக முன் நகர வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழி விவகாரம் கைவிடப்படும் விடயமாக வந்து உண்மையையும் நீதியையும் நிலைநாட்டத்தக்கதாக முன் நகர வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் யாழ்ப்பாண குடாநாடு இருந்தபோது காணாமல் ஆக்கப்பட்ட பலருக்கு இன்று வரை என்ன நடந்தது என்பது தெரியாத அவல நிலை தொடர்கிறது. இந்த நிலையே இறுதிப் போரின் போதும் நிகழ்ந்துள்ளது. அவர்களது உறவினர்கள் பல்லாண்டுகளாக தொடர்ச்சியாக போராடி வருகின்றார்கள். போருக்கு பின்னரான சூழ்நிலையில் யார் எந்த வலுவான சக்தியும் இயற்கை நீதிக்கு மாறாக நிகழ்ந்த அவலங்களை மறைக்க நினைத்தாலும் அவை ஏதோ ஒரு விவாதத்தில் வெளிக்கிளம்பிய வண்ணமே இருக்கின்றன. செம்மணி புதைகுழி விவகாரம் இப்போது அவ்வாறு வெளிக்கிளம்பி நீதித்துறையின் கட்டுப்பாட்டில் உரிய வகையில் முன்கொண்டு செல்லப்படுகின்றது. இந்த நிலை வலுவாக்கப்பட வேண்டும் என்பதுடன் புதைகுழிகளின் நீட்சி அறியப்படவும் மிகவும் அவசியமானதும் எந்த ஒரு காரணத்தை முன்னிறுத்தியும் புதைகுழி அகழ்வுகள் இடைநிறுத்தப்படக்கூடாது. உரிய நிதியை உரிய காலத்தில் விடுவித்தல், புதைகுழி அகழ்வு பிரதேசங்களுக்கு உரிய போலீஸ் பாதுகாப்பை வழங்குதல், அகழ்வு பணிகளில் ஈடுபடும் தரப்பினர் மீது அழுத்தங்களை பிரயோகிக்காது இருத்தல் என்பன அவசியமானவை என எமது ஆசிரியர் சங்கம் கருதுகிறது. இவ்விடயங்களில் எந்தவித நிகழ்வும் அற்று செயற்பட வேண்டிய பொறுப்பு ஆட்சியில் உள்ள அரசாங்கத்துக்கு உரியது. இவ்விடயத்தில் மனித உரிமைகள் மீது அக்கறை கொண்ட உள்ளூர் மற்றும் சர்வதேச தரப்புகளின் கவனத்தை எமது சங்கம் ஈர்க்கின்றது. புதைகுழி அகழ்வு பணிகளுக்கான நிதி உதவிகளை வழங்குதல், சர்வதேச கண்காணிப்பு பொறிமுறைகளை உருவாக்குதல் என்பன குறித்து அதிக அக்கறை எடுக்குமாறு தொடர்புடைய தரப்புகளுக்கு நாம் அழுத்தம் கொடுக்கின்றோம். போரை காரணமாக வைத்து அப்பாவி மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் வெளிக்கொணரப்பட வேண்டும். பிஞ்சு குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட இவ்விரக்கமற்று கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சொந்தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அவர்களின் விவரங்கள் விஞ்ஞான ரீதியிலான பிறப்புரிமையியல் சோதனைகளின் வாயிலாக முன்னெடுக்கப்பட வேண்டும். இதன் மூலம் இலங்கை நீதி கட்டமைப்பின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை வெளிப்படுத்தப்பட வேண்டும். அரசியல் நகர்வுகளை மேற்கொள்ள துணை செய்யும் காரணிகளாக அல்லது நிகழ்வுகளாக இவை கருதப்பட்டு அவ்வப்போது கையில் எடுக்கப்படுவதும் பின்னர் கைவிடப்படுவதுமான போக்குகள் முடிவுறுத்தப்பட வேண்டும். குற்றம் இழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு அப்பால் குற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது என்பது இயற்கையின் துணியால் வெளிக்கிளம்பும் போது அதனை முன்கொண்டு செல்ல வேண்டியது பொறுப்புடையவர்களின் தார்மீக கடமையாகும். போரின் காரணமாக நிகழ்ந்த அவலங்களுக்கு தீர்வு காணாமல் போர் உருவான மூல காரணத்துக்கு தீர்வு காணுவது என்பது சாத்தியமற்றதொன்று. அத்துடன் போரின் விளைவுகளுக்கு நீதி வழங்காத அதிகார தரப்பு போரின் மூல பிரச்சினைக்கு தீர்வு தரும் எனும் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கையும் பாதிக்கப்பட்ட தரப்பிடம் உருவாக மாட்டாது என்பது யதார்த்தமான உண்மை. அதுபோன்று பட்டளந்த சித்திரவதை முகாம் விடயத்துக்கு கொடுக்கப்படும் அதே கரிசனை இந்த விடயத்திலும் பிரதிபலிக்க வேண்டும். இதனை உரிய தரப்பினர் விளங்கிக் கொள்ள வேண்டும். செம்மணி புதைகுழி விவகாரம் கைவிடப்படும் விடயமாகவன்றி உண்மையையும் நீதியையும் நிலைநாட்டக்கூடிய வகையில் முன்கொண்டு செல்லப்படும் விடயமாக மாற வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.